நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மாசத்துல ஈபி பில் கட்டணும். ஐயோ, ஈபி கார்டு எங்க இருக்குன்னு தெரியல. அதனாலதான் உன் பேக்ல இருக்கான்னு தேடி பார்த்தேன். அது ஏன் பேக்ல எப்படி இருக்கும்? ஏன் பெர்மிஷன் இல்லாம எதுக்கு என் பேக் தொடுறீங்க? கொடுங்க. இல்லம்மா, நீ தானே கரண்ட் பில்லு கேபிள் பில் எல்லாம் கட்டுறது. அதனாலதான் உன் பேக்ல இருக்கான்னு தேடி பார்த்தேன். உனக்கு தெரியாம உன் பேக்ல ஏதாவது இருக்கான்னு தேடி பாக்குற கெட்ட புத்தியெல்லாம் எனக்கு இல்ல. உன்கிட்ட கேட்கலான்னு ரொம்ப நேரமா உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நீ வரவே இல்ல. அதனாலதான் நான் எடுத்து பார்த்தேன். அது சரி, காலையில இருந்து நீ எங்க போன? ஆளைய காணோம். அது என்னுடைய பர்சனல் விஷயம். உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஓஹோ. இங்க பாருங்க, உங்க கரண்ட் பில் அட்டை டிவி பக்கத்துல இருக்கு, போய் எடுத்துக்கோங்க. சரி சரி. கல்லு, எனக்கு தெரியாம நீ என்ன வேலை செய்யறியோ செய். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளைக்கு எல்லா விஷயமும் தெரியத்தான் போகுது. இப்ப என்ன பண்றது? நம்ம பேக ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம என்ன செய்யறோம்னு கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? பிடிக்கட்டும். அப்பதான் எல்லாருடைய மானமும் போகும். சுமித்ரா, சீதாவுக்கு டெஸ்ட் முடிஞ்சிருச்சான்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேள. சரி. வேணாம் சுமித்ரா, தேவையில்லாத. அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரதுக்கு ராம அனுப்பிச்சிருக்கேன். ஓஹோ, அப்படியா? சரி. ஏற்கனவே கை வலியில போயிருக்கா. டெஸ்ட் எப்படி எழுதிருக்கான்னு ஒன்னும் தெரியலையே. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை. அவ பரீட்சையை நல்லா எழுதிட்டு வருவா. அதெல்லாம் உங்களோட பிரமை. ராம், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இவ பண்ண வேலைக்கு வேற எப்படி பெரியம்மா பேசுறது? ராம், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. நிறைய கேள்விக்கு இவ பதில் எழுதவே இல்லையாம்மா. டெஸ்ட் எழுதுனது பிரியா தானே? பிரியா, சீதா சொன்ன மாதிரி நீ எழுதலையா? அவ ஆன்சர் சொன்னா தானே இவங்க எழுதுவாங்க. பாட்டி, என் வேலை சீதா சொல்றதை எழுதுறது மட்டும்தான். நான் எந்த தப்பும் பண்ணல. தேவைன்னா சீதாவையே கேட்டு பாருங்களேன். ஏன் சீதா, எல்லா கேள்விக்கும் நீ பதில் எழுதலையாமா? ராம், முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. மா, இந்த வார்த்தையை கேட்கறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இவ்வளவு படிக்க வச்சு டெஸ்ட்ல பாஸ் பண்ண வைக்கிறேன்னு உங்ககிட்ட அந்த பிரின்சிபல் கிட்ட நான் சேலஞ்ச் பண்ணிருக்கேன். எனக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் இவளுக்கு இல்ல. இவளால என் மானம் மரியாதை எல்லாமே போச்சுமா, எல்லாமே போச்சு.
அத்தை நான் சொல்றது கொஞ்சம் போதும். இந்த விஷயத்தை பத்தி பேச நான் விரும்பல. அப்பாடா எங்க மாட்டிப்பேனோன்னு நினைச்சேன். நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். தேங்க் காட். பிரியா, நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சியா? நீ சொன்ன மாதிரி தாமா செஞ்சேன். சீதா டெஸ்ட்ல கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவான். அப்படியா? அது மட்டும் இல்லாம ராம் சீதாவை நல்லா திட்டினாரு. ஆனா நாம நினைச்சது ஒண்ணு நடக்கல. ஆ? என்ன? சீதா டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுவான்னு தெரிஞ்சும் அந்த சித்ரா தேவி சீதாவை திட்டவே இல்ல. ஆனது ஆயிடுச்சு, நீ போய் ரெஸ்ட் எடுன்னு அனுப்பிட்டாங்க. அப்படியா? ஏன் பிரியா, நீ தானே சொன்ன சீதா படிக்கிறது சித்ரா தேவிக்கு பிடிக்கலன்னு. சித்ரா தேவி அப்படி சொன்னது உண்மைதாமா. ஆனா எப்ப சீதா கிருஷ்ணர் சிலைய காப்பாத்தினாலோ அப்பல இருந்து மாறிட்டாங்க. இருந்தாலும் இன்னைக்கு சித்ரா தேவி ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல. என்ன போய் வேற டெஸ்ட் எழுத சொல்லிட்டாங்க. இது பாருமா, அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. மொத்தத்துல நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சே, அதுக்கு நீ சந்தோஷப்படு. ஆ, உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. கல்பனா எனக்கு தெரியாம ஏதோ பண்றான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி என்ன பண்றா? அத பத்தி எல்லா விவரமும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன். இனிமே அந்த சீதா என்ன பண்றான்னு கவனிச்சுக்கிட்டே இரு. இந்த டெஸ்ட் விஷயத்தை வச்சு எல்லாரும் அவ மேல கோவப்படுற மாதிரி பேசு. ஆ? சரிம்மா, பாய். சித்ரா, உட்காருமா. சித்ரா, ராமோட கஷ்டம், சீதாவோட ஆசை எல்லாமே பாழா போச்சுன்னு வருத்தப்படாத. சீதா பாஸ் ஆகலைன்னா கூட இந்த வீட்டுக்கு நல்ல மருமகன்னு நிரூபிச்சிருக்கா. அந்த விஷயத்துல சீதா என்னைக்குமே நம்மளை ஏமாத்த மாட்டா. ஆமா சித்ரா, அன்னைக்கு கோயில்ல கூட இருந்தவங்க எல்லாம் சக்கரவர்த்தி குடும்பத்தோட மருமக கிருஷ்ண சிலைய காப்பாத்தி கொண்டு வந்துட்டான்னு எவ்வளவு பெருமையா பேசினாங்க. ஒரு மருமகளா இதை விட வேற என்ன பெருமைய நம்ம குடும்பத்துக்கு தேடி தர முடியும்? இந்த பரீட்சையில ஃபெயில் ஆனா என்ன, வாழ்க்கைங்கிற பரீட்சை இருக்குல்ல. சீதா கண்டிப்பா பாஸ் ஆயிடுவான்னு எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆமா, சீதா ஃபெயில் ஆயிடுவான்னு சித்ரா ரொம்ப வருத்தத்துல இருக்கா. எரியிற தீயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தலாம். அத்தை, சீதா ஃபெயில் ஆயிடுவான்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்களா? எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, இத்தனை நாள் சீதா என்ன படிச்சானே தெரியல. அங்க ஒரு கொஸ்டினுக்கு கூட ஆன்சர் சொல்லவே இல்லை.
சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தா. படிச்சது எதுவுமே அவளுக்கு ஞாபகத்துக்கு வரல. தெரிஞ்சதை நானே எழுதலான்னு நினைச்சா டீச்சர் வேற பக்கத்துலயே உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கேமரா வேற இருந்துச்சு. நீங்க வருத்தப்படுறத பார்த்தா எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க எல்லாரும் இப்படி வருத்தப்படுறதுக்கு நான் தான் காரணம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணல. உன்னை பத்தி பெருமைப்பட நிறைய விஷயங்கள் இருக்கு. உன் கை நல்லாகிற வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். யார் எது சொன்னாலும் நீ ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம். என்னங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் நல்லா தான் படிச்சேன். ஆனா என்ன ஆனா? எழுதுறத விட உனக்கு என்ன வேற வேலை? நேத்துல இருந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. திடீர்னு கண்ணுல ஏதோ விழுந்து எரிச்சல் வந்து கண்ணையே திறக்க முடியல. காலையில கையில வேற அடிபட்டுருச்சு. இருந்தாலும் தெரிஞ்ச வரைக்கும் எழுதலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அக்கா தான். பாரு, எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்ல. உன் மேல நம்பிக்கை வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்ட. ஆனா நீ எல்லாரும் முன்னாடியும் என்ன தலகுனிய வச்சுட்ட. இல்லங்க, நான் வேணும்னு பண்ணல. 4 क्वेश्चनக்கு மட்டும்தான் என்னால ஆன்சர் எழுத முடியல. இருந்தாலும் பிரியாக்கா 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 இதுக்கு அவங்கள குறை சொல்ற? நீதான் பொறுப்பா இருந்திருக்கணுமே தவிர அவங்க இல்ல. இத பாரு, எனக்கு எந்த காரணமும் சொல்ல தேவையில்ல. நீ போய் படு. சீதா,
உனக்கு தான் காயம் சரியாகலல்ல, அப்புறம் ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் அவ ஒருத்தி தான் இந்த வீட்ல பயபக்தியோட சாமி கும்பிட்டுட்டு இருக்கா, அது உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்ல அத்தை, காயம் சரியாகிற வரைக்கும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க, அதனால தான் கேக்குறேன். இப்போ வலி எதுவும் இல்லக்கா. சரி சீதா, நீயே பூஜை பண்ணு. யா ஹலோ. சொல்லுங்க சார். நான் தான், சொல்லுங்க சார். ஓ அப்படியா? ஓகே சார், தேங்க்யூ வெரி மச், பாய். என்ன ராம், யார் போன்ல? டியூஷன் சென்டர் பிரின்சிபல். என்ன சொன்னாரு? ரிசல்ட் சொன்னாரு. அண்ணா என்னாச்சுன்னு? அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. ராம், என்ன சொன்னாரு ராம்? சீதா பரீட்சையில பாஸ் ஆயிட்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா பரீட்சையில பாஸ் ஆயிட்டா. சீதா பாஸ் மட்டும் ஆகல, 100க்கு 80 மார்க் வாங்கியிருக்கா. பாத்தியா சித்ரா, சீதாவுக்கு எவ்வளவு தடை வந்தாலும் டெஸ்ட்ல பாஸ் பண்ணி காட்டிட்டா. சீதா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. ஏன்னா நான் தானே அவளுக்கு உதவி பண்ணேன், அதனால டபுள் சந்தோஷமா இருக்கு. ஹலோ, அவ சொன்னதை தானே நீ எழுதுன? ஏதோ நீயே எழுதுன மாதிரி டமாரா அடிச்சிட்டு இருக்க. அனி வாழ்த்துக்கள் அனி, 100க்கு 80 மார்க் வாங்கியிருக்கீங்க. எங்க எல்லாரையும் ஹோட்டல் கூட்டிட்டு போறீங்க, அதுக்கு நீங்க தான் செலவு பண்ணணும், சரியா? எதுக்குடா ஹோட்டலுக்கு போகணும்? எல்லாருக்கும் சூப்பரா ஸ்பெஷலா நானே சமைச்சு போடுறேன். முதல்ல ஸ்வீட் ரெடி பண்றேன்.
நல்லா இருக்குல்ல? அம்மா சூப்பர்மா. எப்படிம்மா உங்களால இப்படிலாம் பண்ண முடியுது? டே ரவி, மனசு சந்தோஷமா இருக்கும்போது எது பண்ணாலும் அது பிரமாதமா தாண்டா இருக்கும். இப்ப சீதா பாஸ் ஆன சந்தோஷத்துல சுமித்ரா செஞ்ச இந்த ஸ்வீட்டு நல்லா இல்லாம எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். சீதா, இது உனக்கு கிடைச்சிருக்கிற முதல் வெற்றி. இந்த வெற்றி நீ செய்யற எல்லா விஷயத்திலயும் உனக்கு கிடைக்கணும். அத்தை, இது எல்லாம் உங்களால கிடைச்ச வெற்றி அத்தை. நீங்க எல்லாரும் இந்த வெற்றிக்கு காரணம். உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே இருக்கணும். இப்பதான் நான் பாஸ் ஆயிட்டேன்ல, அப்புறமா எங்க படிக்க போகணும்? சார் தான் சொல்லணும். ஆ, இல்லம்மா, அதான் பாஸ் ஆயிட்டால, இனிமே படிக்க போக வேண்டாம்.